மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின பேரணி கொழும்பு PRC மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி விஹார மகாதேவி பூங்காவை வந்தடைந்தது. இப்பேரணி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது மற்றும் JVPயின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹரிணி அமரசூரிய, விஜித ஹேரத் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான டில்வின் சில்வா, சுனில் ஹந்துன்னெத்தி, வசந்த சமரசிங்க என பலர் இக்கூட்டணியில் கலந்து கொண்டனர். JVPயின் மே தின கூட்டத்திற்கு நுவரெலியா, அம்பாறை, மட்டக்களப்பு, அனுராதபுரம் என இலங்கையின் பல்வேறுபட்ட நகரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய நாள் விஹார மகாதேவி பூங்கா செந்நிறமாக காட்சியளித்தது. අපට තිර අදිටනින් යුතුව සපත ගන්න එකම හිස් ගොඩක් අද කොළඹ පුරාල භූමියත් ඒ වගේම විහාර මහදේවි උද්‍යාන භූමියත් ආවරණය කරමින් ප්‍රධාන මාර්ගයත් ආවරණය කරමින් ලක්ෂ සංඛ්‍යාත ශ්‍රී ලාංකේය වැඩ කරන ජනතාව එක්කාසු වෙමින් අද මේ ඓතිහාසික රතුමැයි රැළියට ස්වකීය දායකත්වය ලබා දෙනවා. ඒ ගෞරවය, ඒ අභිමානය සමගින් ලෝකවාසී ප්‍රජාවට ලාංකේය බිමේ සිට සකල විද ශේෂ්ත්‍රයන් නියෝජනය කරන වැඩබිමේ, කම්මලේ, ගොවිබිමේ, විද්‍යාලේ, රෝහලේ පමණක් නෙවෙයි සමස්ත ලාංකේය භූමියේ මිනිසුන්ගේ ශ්‍රමය කඳුළු හෙළන සමස්ත වැඩබිම් கடந்த 75 வருடங்களாக நாங்கள் எல்லோருமே ஒரு பயணத்தை தொடர்ந்து வந்திருக்கோம். அந்த 75 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை குட்டுச்சவராக்கினார்களே தவிர, இந்த நாட்டை நாசமாக்கினார்களே தவிர, இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கிடையே ஒற்றுமையை சிதைத்தார்களே தவிர, இந்த நாட்டில் இருக்கின்ற மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை சிதைத்தார்களே தவிர, இந்த நாட்டில் நல்ல நாடாக கட்டி எழுப்ப முடியாது போயிருக்கின்றது. அதனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்ற ஒரு விடயம், உங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகின்றது. அப்படியானால் நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை. දේශමාමක දේශපාලන ව්‍යාපාරය අද ලාංකේය බිමේ ලක්ෂ සංඛ්‍යාත ජනකාය අගනුවරට සේන්දු කරමින් ලෝකවාසී ජනතාවට කියාපාමින් සිටින්නේ ලාංකේය භූමිය වැඩ කරන ජනතාවගේ බලයක් සහිත දේශයක් බවට පරිවර්තනය කරන්න අප සූදානම් කියන කාරණයයි මේ ඓතිහාසික රතුමැයි රැළියට රොද බඳින பிரதாப செம்மேதின மாபெரும் ஒன்று கூடலும் இன்றைய தினத்தில் இப்பொழுது சிறப்பாக ஆர்வமாகி நடைபெறும் இந்த வேளையில், எனவே இந்த ஒன்று கூடலின் முதல் ஆசனம் தேசிய தொழிற்சங்கத்தின் மத்திய நிலைய தலைவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினருமான தோழர் லால்காந்த, அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தோழர் அனுர திசாநாயக்க அவர்கள், அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் தோழர் டில்வின் சில்வா மற்றும் அரசியல் குழு உறுப்பினரான தோழர் விஜித ஹேரத், அதே போன்று அரசியல் குழு உறுப்பினரான தோழர் பிமல் ரத்நாயக்க அவர்களோடு அரசியல் குழு உறுப்பினரான தோழர் சுனில் ஹந்துன்னெத்தி அவர்களோடு மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரான தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரோடு எமது சிரேஷ்ட தலைவர்கள் இப்பொழுது இந்த மேடையிலே உங்களுக்கான කර්තිකලේ නිවැරදිව සිද්ධ වෙන්නට ඕන කොහොමද, වාමාංශික ව්‍යාපාරයක් නම් කෙසේද කියන කාරණය අපිට කියා දුන්නු ආදරණීය රෝහණ විජේවීර සහෝදරයා රටක් ආමන්ත්‍රණය කරපු වේදිකාවක්. ඒ වේදිකාව වටා, ඒ වේදිකාව ඉදිරියේ මෙවැනි දැවැන්ත ජනකායක් එකතු වෙද්දී එදා අද ඉන්න ජනාධිපතිවරයාගේ මාම ඇතුළු පිරිස බය වුණා. අද අපි කියනවා මේ අපිට පේන මානේ ඉන්න ජනතාව විතරක් නෙමෙයි, අද මේ කොළඹ නගරයත් ඉන් පිටතත් ලංකාවේ මේ මැයි දිනේ මුවාවෙන් තමන්ගේ කූට දේශපාලන වමනාවන් සමගින්
මේ ආදරණීය වේදිකාවේ සිට රට විකුණන ජනපීඩක දූෂිත පාලනය පරදවන්න එවනුවෙන් ජනතාවාදී පාලනයක් ගොඩනගන්න පෙරමුණ ගන්න ආදරණීය නායකත්වය මේ වේදිකාවට එක්කාසු කරන්නයි අපගේ සූදානම. ඒ අනුව මීට කලින් එහෙම අවස්ථාවක් අපි මේ දිනයක් කරලා නැහැ. ස්වාධීන වෘත්තීය සමිති, පක්ෂවලට සම්බන්ධ වෘත්තීය සමිති, විවිධ අය, විවිධ කණ්ඩායම්, විවිධ සමිති, වෘත්තීය සමිති එකමුතුව විදියට ජාතික මට්ටමින් මේ වෙනකොට සංවිධානය වෙලා ඉවරයි, ඒක ශක්තිමත් කරන්න දිනවා.